கலைஞர் கோட்டம் திருவாரூரில் கூடும் தலைவர்கள். அனல் பறக்கும் முதல்வர் ஸ்டாலின் பிளான் இதுதான். சென்னை கலைஞர் கோட்டம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க திருவாரூர் சென்றுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கலைஞர் கோட்டத்தை திறந்து வைக்கிறார். பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் முத்துவேல் நினைவு நூலகத்தை திறந்து வைக்கிறார். பல கட்சித் தலைவர்களும் திருவாரூரில் கூட உள்ளதால் அங்கு அனல் பறக்கும் என எதிர்பார்க்கலாம். 2 நாட்களுக்கு திருவாரூரில் முதல்வர் ஸ்டாலின் தங்குவதால் அங்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக திருவாரூர் சென்றுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து நேற்றிரவு விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து சாலை வழியாக திருவாரூருக்கு சென்றுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக அமைப்புச் செயலாளர் R.S. பாரதி, தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா, பல்லவரம் எம்எல்ஏ கருணாநிதி மற்றும் சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் ஆகியோர் சென்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தனர். திருச்சியில் இருந்து கார் மூலம் திருவாரூர் செல்லும் மு.க. ஸ்டாலின் திருவாரூர் சன்னதிக்கு தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் தங்குகிறார். இன்று காலை கலைஞர் கோட்ட திறப்பு விழா ஏற்பாடுகளை நேரில் சென்று பார்வையிடுகிறார். மீண்டும் சன்னதி தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் தங்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 20ஆம் தேதி திறப்பு விழா நிகழ்வுகளில் பங்கேற்கிறார். திருவாரூர் அருகே காட்டூரில் தயாளு அம்மாள் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் கலைஞரின் உருவ சிலை, அவரது தந்தையான முத்துவேல் பெயரில் நூலகம், கலைஞரின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் வகையில் அருங்காட்சியகம் மற்றும் கூட்ட அரங்கு உள்ளிட்ட கட்டமைப்புகள் இடம்பெற்றுள்ளது. இந்த கலைஞர் கோட்டத்தின் திறப்பு விழா நாளைய தினம் நடைபெறுகிறது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கவியரங்கம், பட்டிமன்றம், பாட்டரங்கம் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. விழாவையொட்டி அன்று காலை 10 மணிக்கு திருவாரூர் சகோதரிகளின் மங்கள இசையுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து கவியரசு வைரமுத்து தலைமையில் கவியரங்கம் நடைபெறுகிறது. இதில் கவிஞர்கள் கபிலன், பா. விஜய், ஆண்டாள் பிரியதர்சினி, தஞ்சை இனியன் ஆகியோர் பங்கேற்று கவிதைகளை வாசிக்கின்றனர். அதன் பிறகு மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பேச்சை எழுத்தே என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்கிறது. பட்டிமன்றத்துக்கு சாலமன் பாப்பையா நடுவராக இருந்து நடத்துகிறார். இதில் பேச்சே என்ற தலைப்பில் திருவாரூர் சண்முக வடிவேல், கவிதாஜவர் ராஜா ஆகியோர், எழுத்தே என்ற தலைப்பில் புலவர் ராமலிங்கம், மாது, பாரதி பாஸ்கர் ஆகியோர் பேசுகின்றனர். பின்னர் மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு மாலை 3:30 மணிக்கு மாலதி லட்சுமணன் குழுவினர் பாண்டுரங்கம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கலைஞர் கோட்ட திறப்பு விழா நடைபெற உள்ளது. தயாளு அம்மாள் அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் வரவேற்புரை ஆற்றுகிறார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விழாவிற்கு தலைமை தாங்குகிறார். கலைஞர் கோட்டத்தில் உள்ள கலைஞர்கள் உருவ சிலையை மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கலைஞர் கோட்டத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார். பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் முத்துவேல் நினைவு நூலகத்தை திறந்து வைக்கிறார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசியல் கட்சி பிரமுகர் கலந்து கொண்டு பேசுகின்றனர். பாஜகவிற்கு எதிரான கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து வரும் நிலையில் அங்கு அரசியல் பேச்சுகளால் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கலாம். கலைஞர் கோட்டம் நிகழ்ச்சியில் அங்கு அரசியல் பேச்சுகளால் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கும். கலைஞர் கோட்டம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் 20ஆம் தேதி விமானம் மூலம் திருச்சி வருகின்றனர். பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் வருகை தர உள்ளனர். ஹெலிகாப்டர் இறங்கி ஏறுவதற்கு வசதியாக திருவாரூர் வாசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் வருகை தரும் பீகார் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் அங்கிருந்து கார் மூலம் காட்டூர் சென்று கலைஞர் கோட்ட திறப்பு விழாவிற்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். அன்று மாலை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி சென்று அங்கிருந்து பீகார் செல்கின்றனர். வேலூரில் கலைஞரின் 100ஆண்டு ஹாஸ்டல் கட்டப்படும் அறிவிப்பை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் கோட்ட திறப்பு விழாவை முன்னிட்டு திருச்சி ஐஜி கார்த்திகேயன், தஞ்சை டிஐஜி ஜெயசுந்தரன், திருவாரூர் எஸ்பி சுரேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளனர். இறுதியில் தயாளு அம்மாள் அறக்கட்டளை அறங்காவலர் சம்பத்குமார் நன்றி கூறுகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையொட்டி அவர் பயணிக்கும் வழித்தடங்களில் பாதுகாப்பு கருதி ட்ரோன்கள் பறக்க தடையை மீறி யாராவது ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லாத வான்வெளி வாகனங்கள்
பறக்கவிட்டால் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.